காட்டுறேன், ரிவீல் பண்ணி காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நாங்கள் சும்மா ஓல்டு கலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். இந்த இதில் எல்லாமே பழங்காலத்து பொம்மைங்க தான். பாருங்கள், ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கைவினை பொருள். இந்த மகளிர்லாம் இந்த திருநெல்வேலியில் வாங்கின இந்த டாய்ஸ், அது நான் வந்து இது கமெண்டில் சொல்கிறேன். இது ஒருத்தவங்க என்ன சொல்கிறது, லேடிஸ்லாம் இருப்பாங்களே கைதிங்க, அவங்க வந்து கையால் செஞ்ச டாய்ஸ் இது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே அவங்க வந்து நார், அந்த தேங்காய் நார் இருக்குது பாருங்கள், அது ஓலையிலே வச்சு செஞ்சு பின்னியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஃபுல்லுமே அவங்க வந்து கையிலே செஞ்சுருக்காங்க. இது வாழை மட்டை சொல்லுவாங்களே, வாழை மட்டை, அதோட நாரை எடுத்து திரித்து கையிலே அவங்க எல்லாத்தையும் பின்னியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பனை ஓலையிலேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த மகளிர் இதில் இருக்காங்களே, அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சு அவங்களே சேல் பண்ணுறாங்க. இது நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குது ரொம்ப. அடுத்ததாக ஒன்று காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுவும் கையிலே செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த இது இருக்குல்ல, அதுனா பனைமரம் இருக்குல்ல. அடுத்து இந்த கைவினை பொருள் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மூங்கிலில் செஞ்சுருக்காங்க. இது ஃபுல்லுமே மூங்கில் இருக்குல்ல, மூங்கில் மரம், அதை வச்சு செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா இந்த இது சாப் பண்ணுறது, இந்த மெடிசன்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயற்கை மருந்து அதெல்லாம் போட்டு இப்படி சாப் பண்ணுறது தான். இதுவும் மூங்கிலில் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் பீங்கானில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது மட்டும் அடியில் இருக்க இந்த தட்டுறது மட்டும் பீங்கான், இதெல்லாம் வந்து மூங்கிலில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லாவே அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து சும்மா ஏதோ ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பெயிண்டில், இந்த வார்னிஷ்ன்னு சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஏதோ ஒரு டைப்பான பெயிண்டில் இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. இது வந்து அந்த பனை மரத்தில் அந்த இலை இருக்குல்ல, இலைய வச்சு இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், காய வச்சு அதை எண்டோப்போம் இதுக்கு மட்டும் கலர் அடிச்சிருப்பாங்க போல். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அந்த நம்மளோட சாப்பிட்றோம்ல வாழை மட்டைம்பாங்களே, வாழை மட்டை, அந்த மட்டையை வந்து ஒவ்வொன்றா லேயராக கட் பண்ணி கையிலே திரித்து செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தோன்னே எங்களுக்கு இது அந்த முன்னாடி காமிச்ச அந்த டால் எல்லாமே பார்த்தோன்னே எங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு கையிலே. இல்லை உட்காந்து பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே பொறுமையாக வேணும் நம்மளுக்கு. இப்போ இருக்கிற டைம் பீரியடில் நம்மளுக்குலாம் அந்த பொறுமையே சுத்தமாக கிடையாது. காலையில் போனால் சாயங்காலம் தான் வரோம், ஜாப் போயிட்டு வந்து இருக்கிற டைமில் அப்பப்போ இதெல்லாம் பார்த்து ரசித்து ஒவ்வொன்றையும் ரொம்ப விரும்பி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கள் டெய்லி இதெல்லாம் தொடச்சி இதெல்லாம் வைக்கவே எங்களுக்கு ஒரு நேரம் சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனியாக லேயராக இதை எடுத்துக்கோங்க, பாஸ் பண்ணி. இதுவும் கூட அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். இங்கே பாருங்கள், இதுவுமே அந்த வாழை மட்டை இருக்குல்ல, அதை லேயராக கட் பண்ணி ஒவ்வொன்றா இது பண்ணி அவங்க கையிலே அதை பிரிச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நார் பிரிக்கிற மாதிரி இந்த வாழை இதை கையிலே பிரித்து அங்கே உள்ள லேடிஸு எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல. இது நான் தாய்லாண்டில் கூட ஒரு இதில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் இதெல்லாம் வச்சு இதுக்குள்ளே ஒரு ரைஸை வச்சு கவர் பண்ணி இது உள்ளே போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்களேன். இன்னொன்று காட்டுறேன். இது மாதிரி ரெண்டு இது தான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்கள் ரெண்டுமே வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அழகாக மூடி போட்டு இதெல்லாம் கையிலே செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
இது வந்து வயலுக்கு ரெடி ஆகுறாங்க. இது மேலே வந்து ஒரு கீரை கட்டு மாதிரி வந்துச்சு. அது வந்து உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரையிலேயே உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் அப்படியே தலையில் வச்சு கொண்டு வர மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவும் அழகாக தான் இருந்துச்சு. அதான் நாங்கள் கொண்டு வரையில் உடஞ்சிருச்சு. அதனால் பாருங்களேன், இங்கே வெறும் கம்பி மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த காய்க்காரங்க பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு பொம்மை காமிச்சேன்ல ஒரு டைம், அவங்க இப்படி தான் தலை மேலே கீரை மாதிரி வச்சுருந்தாங்க. திங்ஸ் அது எதுன்னு தெரில, வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பேக் பண்ணி தான் நல்லா தான் சேஃப்டியாக தான் வச்சுருந்தோம். ஆனால் எப்படியோ அது உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டாய் இருக்குது. ஒரு நிமிஷங்க, அதையும் காட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏதோ மண்ணால் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மண்ணுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த சாரீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இங்கே கட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள். அழகாக துணியிலே செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். துணி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரியலாகவே முடி இருக்குது பாருங்கள். நான் ஒரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கட்டி அப்படியே ரியலாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தோன்னே தூக்கணும் போல் இருந்துச்சு. இந்த பொம்மையெல்லாம் பார்த்தோன்னே தட்டி தூக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த துணி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிளாத்துலேயே இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ரியலாக அவங்க புடவை கட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், ஒன்று காமிச்சேன்ல 2 காய்க்காரங்க, இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் போல். இங்கே பாருங்கள், இதுவும் அவங்களோட செட்டாக வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவங்க வந்து வயலில் காயெல்லாம் பறித்து கொடுப்பாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு போய் விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த விசிறி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், இதுவுமே கையில் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அப்படியே அந்த குச்சி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஈச்சங்குச்சிம்பாங்கள, அந்த குச்சி வச்சு செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இதுவும் பேம்புவில் செஞ்சது தான். இது ஒரு வகையான பேம்பில் செஞ்சுருக்காங்க. இதுவுமே அங்கே தான் வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக கையிலே செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறது இதான் ராமை. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு அப்படிதான் இந்த பசங்க பேர் வச்சிருக்காங்க. வாங்கினதுலேருந்து இவங்க பேர் என்ன ரித்திக் சொல்லுங்கள்? ராமை. இவங்க ஏன் ரித்திக் இப்படி மண்டை ஆடிக்கிட்டே இருக்கு இவங்களோட தலை? எஸ், ஏன்னா இங்கே ஸ்ப்ரிங் இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்ப்ரிங் மாடலில் வச்சு அதை வச்சு டைப் பண்ணி அந்த இது பாருங்கள், தலை மட்டும் இப்படி நம்ம ஆடினா ஆட்டி விட்டா ஆடும். இதில் உனக்கு எது ரித்திக் ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கு? எனக்கா? எனக்கு ராமையாவா? ரோஷினிக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ராமாய். இங்கே பாருங்க, ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறது யாரு? ராமாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இவர் பேர் என்ன ரித்திக் சொல்லு? ராமையா. இவர் பேர் ராமை. இங்கே பாருங்கள், இதில் இருக்க ஒவ்வொரு டாயாக தான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இது ஒவ்வொன்றும் எங்கே வாங்கினது, இது எப்படி செஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாய் எல்லாமே யுனிக்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாய் தான் வாங்கினோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது. மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. நாங்கள் எந்த ஊர் போனாலும் சரி, அங்கே ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ இந்த மாதிரி இருந்தாலோ வாங்கிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு. அதுவும் நல்லா பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். செலக்டட் ப்ராடக்ட் தான் நாங்கள் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த கிருஷ்ணர் பொம்மை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் மேலே கிருஷ்ணர் வச்சுருக்காரு. அதில் ஒரு துண்டு ஆப்பிள் மட்டும் கீழே இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆப்பிள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். இப்படி பாருங்க, அதில் ஒரு பீஸ் ஆப்பிள் மட்டும் சைடில் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணர்னால் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லேடிஸ் பொம்மை காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ், காய் வச்சுருக்க மாதிரி. இது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட். இவங்க போய் தோட்டத்தில் காய் பறித்து கொடுப்பாங்க, அவங்க விற்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே ஜோடியாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுவுமே அழகாக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ரியலாக மனுஷன் மாதிரியே செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு டாயுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ட்ரெஸ்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காண்டி அடுத்த அன்பாக்சிங் வீடியோ காட்ட போகிறேன். நாங்கள் இது திருப்பதியில் வாங்கினது. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதான் அந்த பொம்மை. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, எங்களுக்காகவே இந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரட் டால். எங்கள் அம்மா வாங்கினதுலேயே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது ஒரே ஒரு பீஸ் தான் திருப்பதியில் இருந்துச்சு. நாங்கள் இதை திருப்பதி போகையில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடி எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதோட ட்ரெஸ்ஸு, இதுக்கு இன்னும் 4-5 ட்ரெஸ்ஸு கூட தைக்க கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கினது இந்த மைக்கு தான். பாப்பாக்காக வாங்கினேன். அவள் நல்லா பாட்டு பாடுவார்னால வாங்கினேன். இதுங்க அதையும் ரிவீல் பண்ணி காட்டினேன் உங்களுக்காண்டி. இந்த மைக்கு ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு. இது இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்கிது. சரி, நாங்கள் அங்கே போன ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது இங்கே ஆன் பட்டன் இருக்குது. இங்கே Welcome to MC Music World. The Bluetooth device is ready to pair. இங்கே பாருங்கள், இது வால்யூம் வேணால் குறைச்சிக்கலாம், இங்கே வால்யூம் வேணால் ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்குது ப்ளூடூத்தும் இருக்குது. இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம பாட்டு பாடலாம். நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்புறமேட்டு நீங்கள் ஆன் பண்ணி இது பண்ணலாம். ரொம்பவே இது சூப்பராக இருந்துச்சு. இதை வச்சும் பாப்பா பாடியிருப்பா. அதுவும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது இப்போ ரெக்கார்ட் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுது அந்த லைட்டிங்லாம் தெரில. ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் அமுக்குனீங்கன்னா நம்ம ப்ளூடூத் செட் பண்ணோன்னா இதிலே பாட்டும் பாடும். அதாவது இதில் மியூசிக் வரும், நீங்கள் பாடிக்கலாம். இப்போ சிங்கர்லாம் பாடுறாங்களா, அப்போ பின்னாடி மியூசிக் வரும்ல, அது மாதிரி இல்லை மியூசிக்கும் வரும். சூப்பராகவே இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு. எங்கள் பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரோஷினி பாப்பாவுக்கு. நல்லா இருக்கா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் தாய்லாண்டில் வாங்கின கிஃப்டெல்லாம் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்போடு சேர்ந்த விக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா இருந்துச்சு அங்கே பார்க்க. இது பாருங்கள், இது நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு. இது நான் சும்மா எங்கேயாவது போனால், டூருக்கு போனால் வச்சுக்கலாமே, இல்லை ஒரு ரீல்ஸ் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், இதெல்லாம் வச்சு. இது போட்டு கூட எங்கள் பாப்பா ஆடிருப்பா, ரோஷினி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடிருப்பா. ஒரு நிமிஷம்,
இங்கே பாருங்க நல்லா சில்கியாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது நான் வாங்கின கிஃப்ட் என்னன்னா ஒரு மைக். ஏன்னா இது எங்கள் பாப்பா நல்லா பாட்டு பாடுவா, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்காக. ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். அதுவும் பார்த்தேன்